மின்சாரம் அல்லது மின் ஆற்றலை உற்பத்தி செய்வது எது? மின்னாக்கிகள், ஜெனரேட்டர்ஸ், இயந்திர ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றும் சாதனங்களாகும். இவை மின்காந்த தூண்டல் தத்துவத்தின் அடிப்படையில் மின்சாரத்தை உற்பத்தி செய்கின்றன. மைட்டோகாண்ட்ரியாவின் ஏடிபி உற்பத்தி காரணமாக அவற்றுக்கு பொதுவாக வழங்கப்படும் புனைப்பெயர் என்ன? மைட்டோகாண்ட்ரியாக்கள் செல் சுவாசத்தின் மூலம் ஏடிபி, அடினோசின் ட்ரைபாஸ்பேட் மூலக்கூறுகளை உருவாக்குவதால் செல்லின் ஆற்றல் மையங்கள் என அழைக்கப்படுகின்றன. இந்த ஏடிபி மூலக்கூறுகளே செல்லின் அனைத்து செயல்பாடுகளுக்கும் தேவையான ஆற்றலை வழங்குகின்றன. தூண்டல் கடத்தலில் டென்ட்ரான்களின் பங்கு என்ன? நரம்பு மண்டலத்தில் தூண்டல்களை கடத்துவதில் நியூரான்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. கொடுக்கப்பட்ட விடையின்படி டென்ட்ரான்கள் செல் உடலிலிருந்து தூண்டல்களை வெளியே கடத்துகின்றன. பொருட்களை வரிசைப்படுத்துவது தொடர்பான கற்றல் நோக்கங்களில் ஒன்று எது? பொருட்களை அவற்றின் இயற்பியல் அல்லது வேதியியல் பண்புகளின் அடிப்படையில் வகைப்படுத்துவது அறிவியல் ஆய்வின் அடிப்படை நோக்கமாகும். இது பொருட்களை எளிதாக அடையாளம் காணவும் அவற்றின் ஒற்றுமை வேற்றுமைகளை ஒப்பிடவும் உதவுகிறது. ஒரு முதிர்ந்த மகரந்தத் தூளின் எந்த பகுதியில் ஒரு பெரிய உட்கரு உள்ளது? உடல் செல், வெஜிடேட்டிவ் செல், ஒரு பெரிய மற்றும் ஒழுங்கற்ற உட்கருவை கொண்டுள்ளது. இது மகரந்த குழாய் வளர்ச்சிக்கு தேவையான உணவை வழங்குகிறது. முதிர்ந்த மகரந்தத் தூளில் உள்ள 2 செல்களில் இதுவே அளவில் பெரியது. எந்த கட்டமைப்பு பொதுவாக காற்றுக் குழாய், விண்ட் பைப் என்று அழைக்கப்படுகிறது? மூச்சுக்குழல், ட்ரெக்கியா என்பது குரல்வளையிலிருந்து நுரையீரலுக்கு காற்றைக் கொண்டு செல்லும் ஒரு முக்கியமான குழாய் ஆகும். இது குருத்தெலும்பு வளையங்களால் பலப்படுத்தப்பட்டு காற்று எளிதாகச் செல்ல வழிவகை செய்கிறது. பிணைப்பு உடைதலுடன் தொடர்புடைய ஆற்றல் மாற்றம் என்ன? வேதியியல் பிணைப்புகளை உடைப்பதற்கு ஆற்றல் தேவைப்படுகிறது. எனவே இது ஒரு வெப்ப ஏற்பு எண்டோதெர்மிக் வினையாகும். அணுக்களுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசையை முறியடிக்க வெளிப்புறத்திலிருந்து ஆற்றல் உறிஞ்சப்படுகிறது. தமிழ்நாடு அரசின் இந்த வெளியீட்டின் நோக்கம் என்ன? தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகம் மூலம் மாணவர்களுக்கு விலையில்லா பாடப்புத்தகங்கள் வழங்கும் அரசின் நலத்திட்டத்தின் கீழ் இது வெளியிடப்படுகிறது. இது அனைத்து மாணவர்களுக்கும் தரமான கல்வி ஆதாரங்கள் கிடைப்பதை உறுதி செய்கிறது. மனிதர்களுக்கும் காடுகளுக்கும் இடையிலான உறவை பற்றி உரை என்ன குறிப்பிடுகிறது? மனித நாகரிகத்தின் தொடக்கத்திலிருந்தே காடுகள் உணவு, இருப்பிடம் மற்றும் மருந்து போன்ற தேவைகளை வழங்கி வருகின்றன. அதேபோல் மனிதர்களும் காடுகளை பாதுகாப்பதில் பங்கு வகிக்கின்றனர். இது ஒரு நீண்ட கால ஒன்றுக்கொன்று சார்ந்திருக்கும் உறவாகும். அணுக்களில் உள்ள வெளிப்புற எலக்ட்ரான்கள் அடுத்தடுத்த அணுக்களுக்கு இடையே சுதந்திரமாக நகரும்போது அவை பொதுவாக எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? உலோக அணுக்களின் வெளிவட்டத்தில் உள்ள எலக்ட்ரான்கள் உட்கருவினால் வலிமையாக ஈர்க்கப்படாததால் அவை அணுக்களுக்கு இடையே சுதந்திரமாக நகர்கின்றன. இவையே கட்டற்ற எலக்ட்ரான்கள் எனப்படுகின்றன. இவை மின்சாரத்தை கடத்த உதவுகின்றன. எந்த உண்மை உங்களை வியக்க வைத்தது? கீழே கமெண்ட் செய்யுங்கள். தினமும் புதிய தகவல்களுக்கு சந்தா செலுத்துங்கள்.